வணக்கம். வாழிய நலம். அந்த காலத்தில் மதுராவில் கம்சன்னு ஒரு ஒரு ராஜா இருந்தார். அவர் ரொம்ப கொடுமையான மன்னனாக இருந்தார். அவருக்கு ஒரு தங்கச்சி, அவங்க பேர் தேவகி. அவர் தங்கச்சி கல்யாணம் பண்ணார். தங்கச்சியோட ஹஸ்பண்ட் பேர் வாசுதேவர். கல்யாணம் பண்ண முடிஞ்சோடனே ரிசப்ஷன் ஊரில் நடக்கும்போது இவரே பொண்ணு மாப்பிள்ளையே தேரில் உட்கார வச்சு, தங்கச்சி மேலே ரொம்ப பாசம் இருக்குது, அதனால அவரே அந்த தேரை ஓட்டிட்டு போறாரு, நகர்வலம் வராரு. அப்போ வானத்திலேருந்து ஒரு குரல் கேட்குது, கம்சா, நீ உன் தங்கச்சியை வச்சுட்டு தேரை ஓட்டிட்டு வர, ஆனால் உன் தங்கச்சிக்கு பிறகு போகிற 8வது குழந்தை தான் உன்னை கொல்ல போகுது அப்படின்னு சொல்லுது. அதை கேட்டோன்னே கம்சனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. உடனே தேரை விட்டு இறங்கி 2 பேரும் கீழே இறங்க சொல்கிறான். கத்தி எடுத்து தங்கத்தையே குத்த போகிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, வசுதேவர் சொல்கிறாரு, ஏன்பா நீ ஒரு பொம்பளை அனாவசியமாக போய் கொள்கிற, உன் தங்கச்சியை இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, நான் ஒன்று பண்ணுறேன், எப்போ எனக்கு குழந்தை பிறந்தாலும் கொண்டு வந்து உன்கிட்ட கொடுத்துட்றேன், நீ உன் தங்கச்சியை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு இவனுக்கும் அது நியாயமாகப்படுது. சரி, ஓகே அப்படின்ட்டு அவங்கள ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணி ஜெயிலில் வச்சிடுறான். அவர் அதே மாதிரி அவங்க 2 பேரும் இருக்காங்க. முதல்ல குழந்தை பிறந்தோன்னே கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்குறாரு. அந்த குழந்தைய பார்க்குறான், அது என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறான். இருந்தாலும் அவனுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு மனசு வரல. 8வது குழந்தை தானே அப்படின்னு நினைக்கிறான். இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க மனசு வராமல் அந்த குழந்தையை கொண்டுடுறான். அந்த 2வது குழந்தையை கொடுக்குறா, அதையும் கொண்டுடுறான். 3வது குழந்தை, 4வது குழந்தை, 5வது குழந்தை, 6வது குழந்தை, எல்லாத்தையும் கொண்டுடுறான். 8வது குழந்தை கிருஷ்ணர் பிறக்கிறாரு. கிருஷ்ணர் பிறக்கும்போது அன்னைக்கு ராத்திரி நள்ளிரவு 12 மணிக்கு பிறக்கிறாரு. பிறக்கும்போது மகாவிஷ்ணுவே தரிசனம் கொடுக்குறாரு. அந்த வசுதேவருக்கும் தேவகியும் கொடுக்குறாரு. சொல்லிட்டாரு, நான் தான் உங்களுக்கு குழந்தையா பிறந்திருக்கேன், நீங்கள் குழந்தைய எங்கேயே வைக்க வேணாம், கிருஷ்ணன் இந்த குழந்தைய கொண்டு போய் பக்கத்தில் யமுனை நதிக்கு அந்த பக்கம் கோகுலம்னு ஒரு ஊரில் அங்கே நந்தகோப்பு இருக்குது, அவங்களுக்கு ஒரு பொம்பளை குழந்தை பிறந்திருக்கு, இந்த குழந்தைய அங்கே வச்சுட்டு அந்த குழந்தைய கொண்டாந்து நீங்கள் வச்சுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே மறைஞ்சிடுறாரு. உடனே வசுதேவர் என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைய ஒரு கூடையில் வச்சுட்டு தலையில் தூக்கிட்டு வெளியில் வர்றாரு. ஜெயில் கதவெல்லாம் திறக்குது. அந்த காவலாளிகள்லாம் தூங்குறாங்க. நல்லா ஒரு வெளியில் போகிறாரு. நல்லா மழை பெய்யுது. அப்போ மகாவிஷ்ணுவுக்கு இருக்க அந்த பாம்பு, 5 தலை பாம்பு ஆதிசேஷன், அதுவே கொடையா இந்த குழந்தை மழையில் நனையாமல் பிடிக்குது. அவர் நினைச்சிட்டு யமுனை நதி கரையை வராரு. யமுனை நதிக்கரை 2ஆ வழி விடுது. யமுனையை தாண்டி அந்த பக்கம் போகிறாரு. கோகுலம் போகிறாரு. அங்கே நந்தகோபர் வீட்டுக்கு போய் பார்க்குறாரு. அங்கே ஒரு குழந்தை இருக்குது. இந்த குழந்தைய அங்கே வச்சுட்டு அந்த குழந்தைய எடுத்துகிட்டு திருப்பி வராரு. ஜெயிலுக்கு போயிடுறாரு. அப்புறம் குழந்தை சத்தம் கேட்டோன்னா எல்லாம் முடிச்சிடுறாங்க. ராஜாவை தெரிஞ்சிருது. அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போகிறாரு. அது குத்துறது கத்தி எடுக்கிறாரு. அப்போ குழந்தை மேலே வானத்துக்கு போயிடுது. அது பொம்பளை குழந்தை காளி. ஏய், உன்னை கொள்றதுக்கு ஆல்ரெடி கிருஷ்ணர் பறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருது. கம்சன் அதை கேட்டோன்னே ஷாக் ஆகிடுறான். நன்றி, வணக்கம்.